ஹலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேலன் சங்கருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சங்கர் சார் என்ன நடக்குதுன்றே எனக்கு புரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரம் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்குது. சக்தி நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரம் மீனா நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. இதில் எதை முதல்ல எடுத்துக்கொள்கிறேன்டே எனக்கு தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்பா சக்தி என்ன சொன்னா என்ற மாதிரி கேட்குறாங்க. அதே சங்கர் சார் கேட்குறீங்க, ரொம்ப அழுக ஒரே மன்னிப்பாகவே கேட்டுட்டு இருந்தா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீ தானே இதை பண்ணன்னு சொன்ன, அதனால் அவளுக்கு எதுவுமே தெரியாது தானே, வேணுமெண்டே அவள் இதை பண்ணலையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சங்கர் சார், என்னதான் இருந்தாலும் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டேன்றது சக்திக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் இல்லை வேலு இதை பண்ணியிருக்கவே வாய்ப்பில்லை, சொல்லு வேலு என்ன நடந்ததுன்னு அவள் கேட்டுகிட்டே இருந்தா. நானுமே கடைசி வரைக்கும் சொல்லலை. என்னுடைய நோக்கம் எல்லாமே இன்னொருத்தங்களை காப்பாற்றணுமன்றதில் தான் இருந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரப்பா அது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க சங்கர் சார், எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும்போது நான் எப்படி எல்லா உண்மையும் அவளுக்கு சொல்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே சேரன் தான் இதை பண்ணாண்டது உனக்கு தெரியுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சங்கர் சார், பிரச்சனை நடந்ததே வேறு விதமாக இருந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, அன்றைக்கு நான் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல நின்றது செல்விக்கு அடுத்த நாளில் கல்யாணம். அதனால் அவளோட கல்யாணம் நின்றுடக்கூடாதுன்ட்டு தான் நான் என்மேல் அந்த பழியை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதை பண்ணல செல்வி என்றது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருந்தது. இப்போ நான் இதை பற்றி ஆராய வெளிக்கிட்டனோ அப்போ தான் இல்லை இதை செல்வி பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, இதுக்கு முன்னாடியே ஏதோ நடந்திருக்கு என்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் சேரன் இவ்வளவுத்துக்கு பண்ணுவனண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த விஷயத்தை நினச்சி சக்தி ரொம்பவே அழுதுருந்தா என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், செல்வி சக்திக்கு சொல்லியிருக்கிறா தான் தான் இதை பண்ணேன்னு சொல்லி. அதே மாதிரி நான் என்ன சொல்லி வச்சேன்னு சொன்னால், இல்லை நான் தான் இதை பண்ணேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால் அவள் பயங்கர குழப்பத்தில் இருந்தா. எதுக்காக வேலன் எல்லா உண்மையும் என்னட்ட மறைக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னை வேண்டாம் என்று தானே நினைக்கிறான், என் மேலே அவனுக்கு மரியாதையே இல்லை, அன்பே இல்லை, அதனால தானே இப்படி பண்ணிகிட்ருக்கிறான். அதனால் வேலன் வேண்டாம் தீபனை கல்யாணம் பண்ணலாமண்டு உண்மையாகவே தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறா. நான் ஏதோ என்னில் இருக்கிற கோபத்தில் தான் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே அவள் என்னை வெறுத்து தான் அதை பண்ணியிருக்கிறா போல இருக்குது. அவள் பேசின விதத்தில் எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சுது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சக்தி வேற என்னெல்லாம் சொன்னான்ற மாதிரி சொல்லும்போது, இவ்வளவு நாள் நடந்த விஷயம் எல்லாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு அழுதா. அதாவது வேலா நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலுமே நான் உனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன், நீ எந்த தப்பும் பண்ணாமல் இருந்த உன்னை டிவோர்ஸ் எடுத்துட்டேன், நீ கட்டின தாலியை உன் கண்ணுக்கு முன்னாலே கலட்டி வீசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குழந்தைய இவ்வளவு நாளும் நான் உனக்கு காட்டாமலே இருக்கிறேன், உன்னை வேண்டாமண்டே ஒதுக்கி வச்சுட்டேன், இந்த வீட்டுக்கு நீ வந்தாலே எதுக்கு வரேன்ற மாதிரி பார்த்துருந்தேன், எவ்வளவோ தூரம் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணினதுக்கு நீ என்னை மன்னிக்கணுமன்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அவளுக்கு எதுவும் தெரியாதானேப்பா, இதில் என்ன இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நானுமே பயந்தேன் எங்கே சக்தி என்னை மறந்துடுவோன்னு சொல்லி. ஆனால் சக்தியின் மனதில் இவ்வளவு அன்பு இருக்கிறதுன்றதை தெரிஞ்சோன்னே எனக்கு அவ்வளவுத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு சந்தோஷத்தை என்னால் கொண்டாட முடியாமல் இருக்கே சங்கர் சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா என்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த பக்கம் சந்தோஷம் என்று சொன்னால் அந்த பக்கம் தங்கச்சி வாழ்க்கை போச்சே என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, மீனா ரொம்ப தங்கமான பொண்ணு, லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணியிருக்கிறா, சேரனை அவ்வளோ தூரம் நம்பினா, சேரத்தான்னு சொல்லி எப்போவுமே சேரனை சுற்றிட்டே திரிவா, இப்படி மீனாக்கு துரோகம் பண்ண எப்படி தான் சேரனுக்கு மனசு வந்ததோ தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சங்கர் சார் சொல்கிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கு அவன் நேர்மையாக இருந்திருக்கிறான், எல்லாரையுமே ஏமாத்துறவனாக தானே இருந்திருக்கிறான், ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் இருக்கலை, இப்போ தான் இப்படியெல்லாம் மாறிட்டான், ஆரம்பத்திலேயே இப்படி இருந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ தெரியலை, ஆனால் மீனா அவனை கண்மூடித்தனமாக நம்பினா, ஒரு கட்டத்தில் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, ஆனால் மீனாக்கு கடைசி வரையும் சந்தேகம் வராதவாவே இருந்தா, ஒருவேளை தன்னே தான் ஏமாத்திட்டு இருந்தாவோ அல்லது அவன் மேலே இருந்த அன்பில் அப்படி பண்ணாவோ எனக்கு தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம்
அதெல்லாம் சரி, இப்போ நீ மீனாவை போய் சந்திக்கலையான்ற மாரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா போகணும். இப்ப நான் அங்க தான் போறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி உன்னுடைய குழந்தை எங்க இருக்கிறாங்களா? அத சொல்லிட்டாங்களான்ற மாரி வந்து சொல்றாங்க. குழந்தை வந்து இருக்கிற இடத்த சொல்றேன்னுட்டு தான் சக்தி சொல்லியிருக்கிறா. ஆனா இப்போதைக்கு அது வேண்டான்ற மாரி வந்து சொல்றாங்க. எப்படித்தான் அவங்க சொல்றாங்களோ தெரியல. என்னால வந்து தாங்க முடியல. பார்க்கணும் மாதிரி இருக்கு என்ற மாரி வந்து கேட்டிருந்தேன். ஆனா வந்து சக்தி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, "இல்ல இந்த சேரண்ட பிரச்சனையெல்லாம் முடியணும்ன்ற மாரி வந்து சொல்லிட்டா. என்ன பண்றது? இவ்வளவு நாள் பொறுத்தனா, இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்துட்டா போச்சு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா, "வாப்பா சீக்கிரமாவே வந்து மீனாவ சந்திக்க போகணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சக்தியும் நானுமா மீனாவோட போய் ஏதாவது பேசணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஆமாப்பா கண்டிப்பா போய் பேசணும். பாவம் அந்த பொண்ணு தனியா இருந்தா கவலைப்பட்டுட்டே இருப்பான்ற மாரி வந்து சொல்றாங்க. "இருங்க சங்கர் சார் இப்பவே ஃபோன் பண்ணிடலாம். ஃபோன் பண்ணி பேசிட்டே போகலாம்ன்ற மாரி வந்து சொல்லிட்டு மீனாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. மீனாக்கு ஃபோன் பண்ணும்போது மீனா ஓடி வந்து ஆசையா ஃபோன் எடுக்குறாங்க. சேரன் தான் எடுக்குறாங்கன்னு சொல்லி. என்னது சேரன் தான் நினைச்சா, இப்ப பார்த்தா வேலண்ணா வந்து ஃபோன் பண்றாங்களே! என்னவா இருக்கும்? இத பத்தி தான் பேச போறாங்க போல இருக்கு. எப்படி இத பத்தி பேசுறது? என்ற மாரி நினைச்சுட்டு சொல்லுங்க அண்ணன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் வந்து ஆன்ஸர் பண்றேன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லண்ணா ஒன்றுமில்லன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா எனக்கு உன்ன பத்தி தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமான்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லண்ணா ஒன்றுமில்ல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இரம்மா நான் உன்னிட்ட தான் வாரேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து அவங்ககிட்ட வாராங்க. வந்து கேட்குறாங்க, "என்ன மீனா? என்ன ரொம்ப கவலையா இருக்கிறியா? எப்படி உனக்கு ஆறுதல் சொல்றேன்னே தெரியல. முன்னாடி வந்து தினர்ஸு இல்லாம போனத நினச்சு கவலைப்பட்டுருப்ப. அதுக்கப்புறமா வந்து தான் வந்து ஜெயிலுக்கு போனத நினச்சு கவலைப்பட்டுருப்ப. இப்ப என்னன்னு சொன்னா, உன்னுடைய ஹஸ்பண்டே வந்து ஜெயிலுக்கு போப்போறான்னு நினச்சு கவலைப்பட்டுட்ருப்ப. தொடர்ச்சியா வந்து உனக்கு ரொம்பவே வந்து சோகமா இருக்குல்ல. எப்படித்தான் தாங்குறாயோ தெரியல. பாவம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லண்ணா எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, என்னம்மா நம்பிக்கை இருக்கு என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லண்ணா எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு நான் நினைக்கிறேன்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியாதா? உனக்கு வந்து இப்ப கூட வந்து சேரன் மேல நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்து நீ வந்து இல்ல அவர் வந்துடுவாருன்னு நெனச்சிட்டுருக்கிறேன். இங்க பாரம்மா, ஒருத்தங்க தப்பு பண்ணினா வந்து அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக எந்த தப்பும் பண்ணாத நீ அந்த தண்டனைய அனுபவிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. என்னமோ தெரியல அந்த சேரன் மட்டும் இவ்வளவு மோசமானவனா போனான்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னண்ண நீ சொல்ற? இவ்வளவு நாளும் எந்த தப்பும் பண்ணாதவர், எப்ப இதுக்காக வந்து இப்ப மட்டும் தப்பு பண்ணணும்? நீ எப்ப ஜெயில்ல இருந்து வந்தியோ, அதுக்கப்புறமா தானே சேரத்தான் இந்த மாரி வந்து மாறி இருக்கிறாங்க. ஒருவேளை நீ தான் பொய் சொல்றியோ, அல்லது வந்து சேரத்தான் உண்மையிலேயே இப்படி பண்ணியிருக்கிறாரோ, என்ன ஒன்றுமே புரியலே என்ற மாரி வந்து மனசுக்கு நினைக்கிறாங்க. என்ன ஏதோ யோசிக்கிற மீனான்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல வேற யாராவது இத பண்ணிட்டு சேரத்தான் மேல பழி போட்டிருப்பாங்களா? என்ற மாரி வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ண, பயமா இருக்கு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற? எதுக்காக சேரன் எங்களோடையெல்லாம் கோவப்படணும்? எதுக்காக வந்து நவீன வந்து கடத்திட்டு போகணும்? எதுக்காக வந்து இந்த தென்னரச பத்தின கேஸ விசாரிச்ச போலீஸ் ஆஃபீசர் வந்து இல்லாம பண்ணணும்? எதுக்கு அந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் பணம் குடுத்து என்ன மலையிலேருந்து தள்ளி விழுத்தணும்? எதுக்காக வந்து சக்திக்கு வந்து அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பணும்? எதுக்காக வந்து சக்தியோட வாழ்க்கைய நாசமாக்கணும்? இதெல்லாம் பண்ணது எதுக்காக? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே பண்ணியிருக்கிறான். தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். அத கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையான்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல ஆரம்பத்தில எனக்கு என்னமோ வந்து இவர் ஏன் இந்த மாரி பண்றாருன்ற மாரி தான் இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் என்னால வந்து சேரத்தான் இப்படி பண்ணுவாருன்றத நம்பவே முடியல அண்ணான்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமாம்மா என்னாலுமே நம்ப முடியல. நேரா அந்த காட்சிய பார்க்க மட்டும் என்னாலுமே நம்ப முடியல. உனக்கு எவ்வளோ வேதனை இருக்கோ அதே வேதனை தான் சக்திக்கும் இருக்கும். ஏன்னு சொன்னா சக்தியும் அவ்வளோ தூரம் வந்து சேரன நம்பினான். பாத்தியா சக்தி என்னையில வந்து எவ்வளோ பாசம் வச்சிருந்தா. சேரன்ட பேச்ச கேட்டு இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கிறான்னு சொன்னா, எவ்வளோ அவன நம்பி இருக்கிறா. 2 பேர்ட்ட வாழ்க்கையும் வந்து நாசமாக்கத்தானே அவன் பார்த்துருக்கிறான். ஏன் இப்படி இரக்கம் இல்லாமலே நடந்து கொள்றான்னு தான் எனக்கு புரியலன்ற மாரி வந்து சொல்றாங்க. எப்படியாவது வந்து நீ எதிரே இருந்து மீண்டு வரணும். இதையே நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. கொஞ்ச நாள் வந்து சக்தி வந்து இதே வேதனைய தான் அனுபவிச்சா. ஆனா நான் செய்யாத தப்புக்காக அந்த தண்டனைய நானுமே அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ஆனா சேரன் அப்படி இல்லையேம்மா. சேரன் தானே அந்த தப்ப வந்து பண்ணியிருக்கிறான்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அது எப்படி என்ன
உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையம்மா, சேரனோட ஃபோன் அந்த இடத்துல வந்து இருந்திருக்குது. அந்த இடத்துல வந்து சேரன் இருந்ததா வந்து ஆதாரங்கள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேரன் அந்த இடத்துல இருந்த ஆதாரம் இருந்தால் சேரன் தான் அதை பண்ணியிருக்கிறான்ற அர்த்தமா என்ன? வேறு யாரும் பண்ணியிருக்க கூடாதா? ஒருவேளை வந்து வேறு யாரையாவது காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதா? ஏனென்ன நீ தானே அந்த இடத்துல நின்ற அப்படின்னு சொன்னால் உன்னையுமே சொல்லலாம் தானே. நீ பண்ணலைன்றதுக்கு என்ன ஆதாரத்தை அவங்க பண்ண போகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணா, சேரண்ணா ரொம்பவே நல்லவர், எதுக்காக இப்படி மாறினாருன்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே அவங்க மாறினாங்களா அல்லது வந்து வேறு யாராவது வந்து மாற்றி அவர் மேலே வந்து பழி போடுறாங்களா? ஒன்றுமே புரியலையே. நான் வீட்டில் தானே இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த சேரத்தான் வேற என்ன நடக்குதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்றார். அதனால் வந்து என்னால் எது உண்மை எது பொய் என்றதை வந்து அறிய முடியாமல் இருக்குது. இப்போ பாரு, நீ வந்து என்ன நடக்குதோ எல்லாமே வந்து சக்திகிட்ட வந்து சொல்கிற. அதனால் வந்து சக்திக்கு நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண மாட்ட எல்லாமே தெரியுது. ஆனால் வந்து எனக்கு தெரியலையே அண்ணான்ற மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க. அழும்போது வந்து தப்பு தான்ம்மா, சேரன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கிறது தப்பு தான். என்னவா இருந்தாலும் முன்னிட்டு வந்து சொல்லியிருக்கணும். நீ வந்து நல்லது கெட்டது புரிய வச்சிருப்ப. ஆனால் வந்து அவன் எதுவுமே சொல்லாமல் யாருடைய பேச்சை கட்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். யாருடைய பேச்சை கட்டி இதெல்லாம் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான்ன்றது எனக்கு கொஞ்சம் கூட வந்து தெரியலை. ஒருவேளை தனக்கு இருந்த கடனை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கிறானா, அல்லது வந்து என் மேலே இருக்கிற கோவத்தில் இதை பண்ணிகிட்ருக்கிறானா, என்னம்மா இது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சக்தியுமே அதில் வந்துட்டாங்க. மீனா, இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இடையில வர்றேன்னு நினைச்சிடாத. என்னாலையுமே வந்து சேரன் பண்ண விஷயத்தை வந்து தாங்க முடியலை, மன்னிக்கவும் முடியலை. சேரன் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போகணும். சேரன் வந்து என்னுடைய சகோதரன் தான். அதுக்காக வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தனோடையெல்லாம் நீ வாழக்கூடாது. இவன் வந்து ஆளே இல்லை பத்தியா, பாவம் வேலு, எந்த தப்பும் பண்ணாத வேலுவை எவ்வளவு தண்டிச்சிட்டோம்ன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. என்ன சக்தி எப்படி சொல்கிற? வேலன் வந்து ஜெயிலுக்கு போகும்போது நீயுமே வந்து இப்படித்தானே அழுதுட்டு இருந்த. வேலன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, வேலன் பண்ணியிருக்க மாட்டான், இதை வேறு யாரோ பண்ணியிருக்கிறாங்க, வேலனை வந்து சும்மா வந்து பொய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருந்த. அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். எனக்கு மட்டும் வேதனை இருக்காதா, பாசம் இருக்காதா என்ற மாதிரி வந்து மீனா வந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட அம்மா அப்பா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. மீனா அழாதே அம்மா, அவன் ஒரு ஆளே இல்லை, எங்களுக்கு அவன் வேண்டாம், அவனை வந்து நாங்கள் தலை முழுகிடலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து வேலி இருக்கிறார், சக்தி இருக்கிறார், அதே மாதிரி வந்து செல்வி இருக்கிறார், நாங்கள் இருக்கிற எல்லாரும் இருக்கிறோமம்மா, அவன் வேண்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே இருந்தாலும் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க தானே, அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாருன்னு என்னுடைய உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து மன்னிக்கிறதா இல்லை, ஆனால் வந்து நான் யார் இதை பண்ணன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து சேரத்தானை காப்பாற்றலாம்ன்ற மாதிரி வந்து மீனா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து சேரன் தான் பண்ணாங்களா அல்லது வேறு யாரும் சொல்லி பண்ணாங்களா அல்லது வேறு யாரும் பண்ணதை வந்து இவங்க வந்து அந்த பழியை ஏற்றுக்கொண்டாங்களா? என்ன நடக்குது? மீனா நினைக்கிறது தப்பா அல்லது வேலன் அவங்க நினைக்கிறது தப்பா என்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.